கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறோமா? வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தருக்குள் இருக்கும்போது, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே உலக காரியங்களை குறித்து இன்றைக்கு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ? நம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எப்பொழுது நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பிரியமானவர்களே, நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவ சமூகத்திலே தெரியப்படுத்திவிட்டு நம் சமாதானமாய் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கவலையோடு இருக்கலாம், இருதயத்திலே பாரத்தோடு இருக்கலாம், தேவைகள் சந்திக்கப்படாமல் யார் என்னுடைய குடும்பத்தை நடத்துவார் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நடத்துகிறவர், நித்தமும் உங்களை நடத்துகிறவர், உங்களை போஷிக்கிறவர், உங்களை உடுத்துவிக்கிறவர். பிரியமானவர்களே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரே நம்மை போஷிக்கிறவர். உச்சிதமான கோதுமையினால் நம்மை போஷிக்கிற தேவன் ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை நடத்துகிறார், நித்தமும் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. மரண பரியந்து நம்மை நடத்துகிறவர். பிரியமானவர்களே, உலக காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே நம் கவலையோடு கண்ணீரோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து நம் துக்கத்தோடு பாரத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நம் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே தெரியப்படுத்த வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பத்தை தேவ சமூகத்திலே வைத்து விட வேண்டும். ஹல்லேலூயா. மார்த்தாளை போல உலக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் மரியாளை போல நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம் கவலையோடு துக்கத்தோடு இருப்போம் என்றால் கர்த்தருக்காக கனி கொடுக்க முடியாது, பலன் கொடுக்க முடியாது. உலக காரியங்கள், உலக தேவைகள் நம்மை நெருக்கி போடும். இந்த உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் நாம் தேவனுக்கு கனி கொடுக்காதபடிக்கு அவைகள் நம்மை நெருக்கி போடும். பிரியமானவர்களே, தேவையில்லாத காரியங்களை குறித்து பாரத்தோடு துக்கத்தோடு இருக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருப்போம், அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம், கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார், நம்மை போஷிப்பார். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே திக்கற்ற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கலாம், ஒரு அனாதையை போல இருக்கலாம். உலகம் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. மரண பரியந்த அவர் உங்களை நடத்துவார், உங்களை போஷிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை சந்திப்பார், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை சம்பூரணமாய் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை மகிழ்ச்சி படுத்தக்கூடியது, நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியது. நம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க முடியும். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமானதல்ல, அது அழிந்து போகக்கூடியது. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது, அதை யாராலும் பறிக்க முடியாது. பிரியமானவர்களே,
அவர் சமாதான பிரபாக வெளிப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் மெய்யான சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றார். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு சமாதானம் இல்லாமல், குடும்பத்திலே சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையிலே நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு நீங்கள் வாழலாம். இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிற்கு வரும்போது அவர் சமாதானத்தை கொடுப்பார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். மெய்யான தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியாக இருந்து அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றும் போது வேதனைகள் பெருகும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே வேதனை. ஏனென்றால் மெய்யான தேவனை விட்டுவிட்டு கர்த்தரை விட்டு வழி விலகி அந்நிய தேவர்களை நாடுவதினாலே, அந்நிய தேவனை நாடி அதை பின்பற்றுவதினாலே அநேக வேதனைகள் குடும்பத்திலே. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதனையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இடம் கொடுப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோட வேதனையை கூட்டார் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் ஐஸ்வர்யம் நிறைந்ததாய் காணப்படும். எந்த ஒரு தரித்திரங்களோ வறுமைகளோ எந்தவித குறைபாடுகளோ இருக்காது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துவோம். ஜெபத்திலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம். தேவ சமாதானத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களை வெறுத்து கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களே வர்த்திக்கப்படுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்கப்பா. அப்படியே சுகமாக்கு கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலையும் அப்படியே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. அப்படியே வளமினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்க. வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களை தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரத்திலே, கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. விடுதலை கொடுங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், இருளின் அதிகாரங்களுக்கும், நாச மோசங்களுக்கும், தீமைகளுக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். முழுவதுமாக நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.